சாமி சாப்பிடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு பசின்னு வந்தால் உடனே எடுத்து கொடுத்துருவார். சீனெல்லாம் கேட்கணும், அவரே சொல்லுவார் சாப்பிட்டியா சாமி. முதல் கேள்வி ஐயாவோட கேள்வி சாப்பிட்டியா சாமி, இந்தா சாமி. எப்பயோ யாரோ வாங்கி கொடுத்ததா இருக்கும், ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே சுட 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 இருக்கும். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய மிராக்கிள், அது பகவானால் மட்டும்தான் முடியும். ஒரு முறை ஒரு ஐயர் ஃபேமிலி ஒருத்தவங்க வந்து காரில் வராங்க. அவங்க வந்து காரை மறிக்கிறாங்க. ஐயா மறித்து அவங்க பேசாத வாய் பேச முடியாத பையன், அந்த பையனோட அவங்க பழனிக்கு முருகனை வேண்டுறதுக்காக போகிறாங்க. போகும்போது ஐயா காரை மறிக்கிறாங்க. அவங்க இறங்கினோடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து அவங்க அந்த அம்மாவை பார்த்து, அந்த ஐயர் அம்மாவை பார்த்து போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாங்க. சாமி நான் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போம்மா, நான் சொல்கிறது கேள்வி போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து எல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஐயர் அம்மாட்ட சொல்கிறாங்க, சாமி ஐயா சொன்னால் அது ஒரு காரணம் இருக்கும், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஐயாட்ட. ஐயா அதை வாங்கிட்டு திரும்ப அவங்கள்ட்டே கொடுத்து பிரித்து சாப்பிடுங்க அப்படின்றாரு. ஐயோ நாங்கள் அதெல்லாம் பிரிக்க மாட்டோம், நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு பிரிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பிரித்து சாப்பிடுமா அப்படின்றாங்க. பிரித்தா அப்படியே சாம்பார் சாதமாக இருக்குது, சுட 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 சாம்பார் சாதமாக இருக்குது. வாங்கிட்டு வந்தது சிக்கன் பிரியாணி, ஆனால் வந்து அது அப்படியே சாம்பார் சாதமாக இருக்குது. அப்புறம் எடுத்து சாப்பிட்றாங்க. கொஞ்சம் தூரம் அந்த காரில் போகும்போது குறுக்க ஏதோ ஒன்று வருது. அந்த வாய் பேச முடியாத பையன் அம்மா அப்படின்னு கத்துறான். கத்தும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த பையன் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கான். அந்த அம்மாவுக்கும் ஒரே ஆச்சரியம், அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரே ஆச்சரியம். அவங்க 2 பேருமே சேர்ந்தாப்புல டிரைவர் எப்போ நீ தான் கத்துனியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா நான் கத்தலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் திரும்பவும் அம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். வாய் பேச முடியாத ஒரு பையனை பேச வைக்கிறதுக்காக தான் பகவான் நம்மளுக்கு நிப்பாட்டியிருக்காரு. ஏன்னா அவங்கள அனுப்பும்போது பகவான் சொல்கிறார், போ உன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அதே போல் அந்த பையனுக்கு வாய் பேச முடியாத அந்த பையன் வந்து பேசுகிறது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். இதுவும் ஐயா பண்ண ஒரு மிகப்பெரிய அற்புதம்.